Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மலையடிவாரத்தில் வசிக்கும் மக்களை வருவாய்த்துறை வெளியேற கூறும் நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமுத்திரம் பகுதியில் வீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த வீடுகள் திமுகவினருக்கு ஒதுக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் மழையடிவார பகுதிகளான வஉசி நகர், சக்தி தியேட்டர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களை வீடுகளை காலி செய்ய கோரி அரசு அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் அம்மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். மேலும் திமுக அரசு மற்றும் வருவாய்த்துறையினரின் செயலுக்கு சட்ட ரீதியாக அதிமுக சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் பதுக்கி வைத்து கள்ளச்சந்தையில் மது விற்பனை அமோகமாக நடைபெற்றது. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகரண தூக்கத்தில் உள்ளதா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. குடியரசு தினத்தை ஒட்டி மதுபான கடைகள் மூடப்பட்டதால் எஸ்பிபி காலனி, ஓடப்பள்ளி, அம்மாசிபாளையம் ஆகிய பகுதிகளில் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு மது விற்பனை நடைபெறுகிறது. மது கடைகளை மூட மனமில்லாத திராவிட மாடல் அரசு எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பொழிச்சலூர் ஊராட்சியில் சாலையோரம் கொட்டப்பட்டிருக்கும் குப்பைகளால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொழிச்சலூர் ஊராட்சியில் சாலையோரம் குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பதாகவும் இதனால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறையில்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் கிறிஸ்தவ ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை முன்னிட்டு மாபெரும் அசைவ அசன விருந்து நடைபெற்றது. விளாத்திக்குளத்தில் உள்ள தூய பவுலின் ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற மாபெரும் அசைவ அசன விருந்தில் ஜாதி மத வேறுபாடின்றி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று ஒன்றாக அமர்ந்து உணவருந்தி ஒற்றுமையை வெளிப்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தேசிய கொடியை 3 முறை இறக்கி ஏற்றியது அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தை காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடியரசு தினத்தையொட்டி உத்திரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தேசிய கொடியை திமுகவை சேர்ந்த ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஹேமலதா ஞானசேகரன் ஏற்றினார். அப்போது தேசிய கொடி பறக்காததால் மீண்டும் இறக்கப்பட்டது. இதேபோன்று 3 முறை தேசிய கொடி ஏற்றப்பட்டு இறக்கப்பட்ட சம்பவம் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தை காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மாவூரில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடத்தினர். பின்னர் விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும், பஞ்சாப் கண்ணூர் பார்டரில் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டு உயிருக்கு போராடி வரும் விவசாய சங்க தலைவர் ஜெகதீஷ் சிங் டல்லேவாலுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கமிட்டனர். கிட்டத்தட்ட 60-70 நாட்களாக சாகும் வரை உண்ணாவிரதம் டல்லேவாலை காப்பாற்றுவதற்கு இதுவரைக்கும் மத்திய அரசு முன்வரவில்லை. இன்னைக்கு 121 பேர் கிட்டத்தட்ட உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளும் செவி சாய்க்காம வெளிநாடு செல்வதற்கு தான் மோடி அரசுக்கு நேரம் இருக்கு. இன்னைக்கு விவசாயிகள் நாங்கள் டிராக்டர் பேரணி, குடியரசு இருந்த அன்னைக்கு டிராக்டர் பேரணி தள்ளப்பட்டிருக்கோம். நாங்கள் நீலகிரி கர்நாடகா தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை வழிமறிக்கும் கொம்பன் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் பந்திப்பூர் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள வனத்திற்குள் தேசிய நெடுஞ்சாலை செல்வதால் பகல் மற்றும் இரவு நேரங்களில் சாலைகளையொட்டி வனவிலங்குகள் வந்து செல்லும். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக காட்டு யானை ஒன்று வாகனங்களை வழிமறித்து உலாவி வருவதால் சாலையில் செல்ல சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். அச்சுறுத்தி வரும் கொம்பன் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். കളിയൊന്നുമില്ല. ആ പോയി ലോറി പോയി ആന സൈഡായി.